ஓகே ஓகே போடு. குறவை மீன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து தோலை உரிச்சிட்டா சதை நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சுவையாக இருக்கும். ஃப்ரை பண்ணாலும் நல்லாயிருக்கும். குழம்போட ஃப்ரை தான் சூப்பர். நான் 2 கிளி மீன் வெட்டணும், ஆள் இல்லை. ஆமாம், ஒரு 5 கிலோ சைஸ் ஒன்று இருக்கும், ஒரு 3 கிலோ சைஸ் ஒன்று, 2.5 கிலோ. ஆள் இல்லையே, வெட்டுறது நான் தான். எப்படி இருக்குது அது தான் ஜிபேல இருந்துச்சு. நான் நீங்கள் முன்னாடி வந்திருப்பேன்னு பார்த்தேன், கரெக்டாக யாரையுமே காணோம். நான் வந்து கூட ஆன் பண்ணிருக்கேன். போய் 70 போதுமான ஆயிடுது. கம்யூனிட்டி கிளம்புறேன். புது மீன் இல்லை, சீக்கிரம் வராது. தோல் ஐஸில் ஊறுனா சரன்னு வந்துடும். வச்சு அவ்வளோதான். நோட்டு வேலையை பார்த்துன்னு இருக்கு. போதுமா? வெட்டு, அதெல்லாம் வெட்டுனா கோழி மீன் எது வெட்டுற வெட்டு. கீழே வெட்டுவா? ஆமாம், கீழே கொண்டு இது வாரம் காட்டு போடு. இது கவரில் வாங்கி பெறால் போடுங்கள. உட்காந்து இதை கொஞ்சம் சொல்லிச்சு போடு. எனக்கு ஒரு கையில் சங்கம் வச்சுட்டாரா? நான் முருகனுக்கு ஒன்று கொடுத்துட்டேன். அங்கே போய் குத்துறியா குடியா குடியா? நான் முருகன் குத்துறியா கையில் குடியா? முருகனுக்கு குத்துற விடு. கிராஸாக போட்டு விடுப்பான். கிளி மீன் அடிச்சு போட உட்காரு. கிளி வாராளாது பாடி. படங்கா மீன் வந்து புட்டு அவிச்சிட்டு தோலை எடுத்துட்டு புட்டு வச்சா சூப்பராக இருக்கும். புட்டு நல்லது. படங்காமல் வந்து எல்லாத்துக்குமே நல்லது. இடுப்பு வலி, கை கால் வலி, உடம்பு வலிக்கு நல்லது. அதேமாரி குழந்தை பார்த்தவங்க இதெல்லாம் வாங்கி போய் சாப்பிட்டா பிள்ளைக்கு நிறைய பால் கிடைக்கும். சொரா, படங்கா, திருக்கை இதெல்லாம் வந்து ஒரே பவர், ஒரே ரகம். இது எல்லாத்துலேயுமே ஒரே பவர் இருக்குது. ரொம்ப நல்லது. பொதுவாகவே சீ ஃபுட்டுனாலே நல்லது தானே உடம்பு. மீன் அதுதான் உண்மை.
அந்த விஷயம் நான் எதனால விஷயம்னா தான் மக்களுக்கு தெரியும். எல்லாம் எல்லாத்தையும் வாங்கி அந்த காலத்துல எங்க டாக்டருக்கு போயிருந்தாங்க. இந்த மாதிரி தான் இங்கே இருக்கிற மாதிரி தான் சாப்பிட்டு உடம்பு பார்க்கலாம். இந்த திம்மலை மீன் ஒன்று வரும் பாரு, அந்த மீன்லாம் எடுத்து போய் எல்லாம் சாப்பிட்டோன்னா என்னன்னு தெரியல, அதெல்லாம் புட்டு வச்சு சாப்பிட்டாக்கா அந்த மாதிரி இருக்கும். திம்பளம். ஆமாம், நான் சாப்பிட்ருக்கேன். அப்போல்லாம் உடம்பு வந்து கலகலன்னு 4 குழந்தை 5 குழந்தை 6 குழந்தை பெற்றுக்கிறாங்க. இப்போ ஒரு குழந்தைக்கு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டுக்கிறாங்க. எந்த அளவுக்கு நாளில் வளரும் போது வாழ்வாதாரம் எல்லாமே கண்டமாயிடுச்சு. விவசாயம் அழிய அழிய எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு. சரியான ஊழியம் கொடுக்காதனால தான் பிளாட் போட்டு விட்டு வரான் பூரா நிலத்துக்கு. அதான் ஒரு சில பேர் எத்தனை செய்ய தெரியாதெல்லாம் செஞ்சுருவாங்க. என்னடா இப்படி ஆயிடுச்சு, நான் அதை செஞ்சால் அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் சாப்பிட்றது. போடு இன்னும் 8 நிமிஷம் ஆகலை, எனக்கு 6 நிமிஷம் தான் வந்துருக்கு. வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஸ்டார்ட் வீடியோ. 6 நிமிஷம் தான் வந்து 8 நிமிஷம் நம்மளுக்கு ஒரு வீடியோ. 8 நிமிஷம் இல்லை. இப்போ நீங்கள் ரெகுலராக போனாலும் உங்களை இது பண்ண மாட்டாங்களா யூடியூபர்? அதெல்லாம் கிடையாது, போடணும், போட்டால் தான் நல்லா. போடலனாக்கா கிடைக்காது. அப்புறம் நம்மளுடைய ரசிகர்கள்லாம் கை மாறிடுவாங்க. நல்லா வீடியோ போடலாம். கிளி முதல்ல கிளியை தட்டிக்கோ. அதான் எவ்வளோ மீன் எடுக்கிறோம் முதல்ல. ஒரு அதுதான் எது கிடைக்கிற கையில் எடுத்துவாங்க. கைட்டு வேலை கொடுத்துட்டா நமக்கு இவரு குரூப் படம் அவனுக்கு கைட்டு வேலை கொடுக்கா. பெரிய படையான ஒன்று நிறுத்தி ஷாட்டு அது இருக்குது. எங்களுக்கு 2 தான் பணங்க தேவை. அம்மா நின்று இருந்தோம் கூட 500 ரூபாய்ட்டாங்க. இன்னும் சூப்பரு. சரி கம்முன்னு இருந்தோம். 400 ரூபா கொடுத்தாங்க. இல்லை 300 ரூபா தான். அப்படியே கூட போட்டு வாங்கிட்டு வந்தேன். அந்த பையன் மீன் எட்ட தெரியாதா? கம்மல் பையன் எல்லாம் சரியான வெறுப்பாயிட்டேன். அதான் வீட்டாண்ட தானே வெட்டுறான். எல்லாம் சதியை பிரிச்சிடறான். அதுதான்